எல்லா தொலைக்காட்சிகள்லையுமே வந்து சுதந்திர தினத்துக்கான நேரடி ஒளிபரப்புகள் போயிட்டு இருந்தது. அதில எந்த சேனல்லயுமே சுதந்திரத்துக்காக போராடி உயிர் நீத்த எந்த தலைவர்கள பத்தியும் ஒரு தகவலுமே அவங்க சொல்லல. முழுக்க, முழுக்க, முழுக்க அவங்க காமிச்சது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்களையும், இந்த அ சினிமா அ நடிகர்களையும் தான் அவங்க பெருசா தூக்கி பிடிச்சு கொண்டாடுறாங்க. தமிழ் நாட்டில ஏன் இவ்வளோ ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு நம்ம பார்த்தா, அதுக்கு முழு காரணம் இந்த மாதிரி தொலைக்காட்சி சேனல்கள் பண்ற ஒரு வேலை தான். அவங்களுடைய டிஆர்பி எகிறணும் அப்படிங்கிறதுனால, மக்கள் எத விரும்புறாங்க அப்படிங்கிறத இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. மக்கள் இதத்தான் விரும்பணும், மக்கள் இதத்தான் பார்க்கணும், மக்கள் இத கொண்டாடினா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இதையே மக்களுக்கு திருப்பி, திருப்பி, திருப்பி ஒரு விஷயத்த காட்டும்போது, அவங்களுக்கு அது மேல தான் ஒரு பற்று வருதே தவிர, தமிழ் மேலயும், தமிழுக்காக போராடிய மாவீரர்கள பத்தின கதைகள தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் விரும்பவே இல்ல. இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கூட அ 80 வருடங்கள கடந்துருச்சு. ஆனா, இந்த சுதந்திர நாட்ல நமக்காக சுதந்திரத்துக்காக போராடி மாண்டு போன மாவீரர்கள பத்தி இன்னைக்கு இருக்கிற இந்த மீடியாக்கள் வந்து மக்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ஜென்ஸி கிட்டுக்கும் புரிய வைக்கவே இல்ல. யாரெல்லாம் சுதந்திரத்துக்காக போராடினாங்க, யாரெல்லாம் இந்திய மண்ணுக்காக தன்னுடைய இன்னுயிர நீத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த கூட எந்த ஒரு மீடியாக்களும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஜென்ஸி கிட்டான குழந்தைங்களுக்கு அத போதிக்கவும் இல்ல. அத பத்தி அவங்க முன்னெடுக்கிறதுக்கு தயாராகவும் இல்ல. ஆனா, அதுக்கு மாற்றா இன்னைக்கு ஒரு ஒ சுதந்திர தின விழாவுல ஒரு மேடையில குறிப்பிட்ட அந்த நடிகை அவர்கள் வரும்போது, அவங்களுக்கு வைக்கிற ஃப்ரேமும், அவங்களுக்கு காட்டுற அந்த க்ளோஸ் அப் ஷாட்டுகளும் அனல் பறக்குது. ஏன்னா, டிவிக்கு எல்லாமே இந்த தொலைக்காட்சி மீடியாக்களுக்கு எல்லாமே டிஆர்பி தேவைப்படுது. அதுக்காக யாரு பின்னாடியாவது அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க ஓடி, ஓடி உருவாக்கி விட்டது தான் இன்னைக்கு இருக்கிற தமிழக அரசு. இந்த தமிழக அரசு உருவானதுக்கு காரணமே இந்த மாரியான தொலைக்காட்சிகள் தான் அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பர்ட்டிகுலரா ஒரே ஒரு சேனல் மட்டும் இவங்கள அதிகமா அ முன்னெடுத்து அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா, கடந்த ஆட்சி காலத்தில இந்த சேனல்ல இருக்கிற ஒரு செய்தியாளர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியாளருடைய யாருமே அவர எந்த சேனல்காரங்களும் அவங்கள கவனிக்கல. அப்படி இருக்கும்போது, அந்த செய்தி சேனலே வந்து இப்போ இருக்கிற அந்த அரசாங்கத்த வந்து அவ்வளவு அவங்களுக்கான விஷயங்கள முன்னுரிமை குடுத்து அவங்கள மேல தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனா, இதெல்லாம் வந்து மாற்றமா அப்படின்னா, இது கண்டிப்பா மாற்றம் இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சாதாரணமா நீங்க ஒரு ஒரு அரிசி ஆலைக்கோ, அல்லது ஒரு விவசாய தோட்ட தொழிலுக்கோ, அல்லது ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கோ, நீங்க எந்த தொழிலுக்கு போனாலும், அந்த தொழில்ல அந்த வேலைய வந்து தெளிவா தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அத பண்ண முடியும். சினிமால கூட அப்படித்தான். இன்னைக்கு இருக்கிற முதல்வரே சொல்லியிருப்பாரு. எதுவுமே தெரியாத ஒருத்தன கொண்டு வந்து சினிமா எடுக்க சொன்னா, நீங்க அதில நடிப்பீங்களா? அப்படின்னு அனுபவம் இல்லாதவங்க கூட எப்படி நாங்க நடிக்க முடியும்? அப்படிங்கிற கேள்விலாம் அவரே கேட்டிருந்தாரு. அப்படி இருக்கும்போது, இது ஒரு இ கிட்டத்தட்ட 10,00,00,000 மக்களுடைய வாழ்க்கை, வாழ்வாதாரம். இதில தமிழன் வந்து தமிழ்நாட்டை ஏன் ஆளணும் அப்படின்னா, தமிழோட கலாச்சாரம் அவனுக்கு தெரியும். தமிழர்களுடைய வாழ்வு முறை அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழுக்காக எத்தனை பேர் உயிர் நீத்திருக்காங்க, என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல வந்து எல்லா பாட புத்தகத்திலயும் இத நம்ம கொண்டு வரணும். உதாரணத்துக்கு கொள்கை தலைவர் வேலு நாச்சியார் அப்படின்னா, வேலு நாச்சியார பத்தி முழுசா தெரிஞ்சிருக்கணும். அடுத்த ஜெனரேஷன் பாட புத்தகங்கள் வந்து வேலு நாச்சியார வந்து அந்த குழந்தைகளுக்கு போதிக்கணும். அதே மாரி அஞ்சலை அம்மாளையும் போதிக்கணும். சும்மா பேருக்கு நம்ம பேனர்ல பேர போட்டுட்டு அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம இருக்கக்கூடாது. சுதந்திர போராட்டத்துக்கு யாரெல்லாம் உயிர் நீத்தாங்கிற முதல்ல அவங்களுடைய பேரையாவது அரசியல் தலைவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுவே தெரியாம பொத்தாம் பொதிவா அ போராடின எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். என்னைய பார்க்க வந்திருக்கிற உங்களுக்கும் நன்றிகள் அப்படின்னு போட்டதில, தனக்கு சார்ந்தவங்களுக்கு சேர்ந்து நன்றி சொல்றதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு. அதே மாரி தமிழர்களுடைய கலாச்சாரம், தமிழர்களுடைய வாழ்வியல் முறை, இதையெல்லாம் வந்து நம்ம பாட புத்தகங்கள்ல வந்து குழந்தைங்களுக்கு இப்ப இருந்தே அவங்க அத கற்பிக்கணும். அப்பதான் தமிழகத்தில இவ்வளவு பெருந்தலைவர்கள்லாம் இருந்தாங்களா? அப்படிங்கிறது வருங்கால குழந்தைகளுக்கு தெரியும். அது எல்லாம் எதுவுமே இல்லாம ஸ்கூல்ல போய் முதல்வர் வாழ்க, அவர் வாழ்க, இவர் வாழ்கன்னு சொல்லி இப்ப இருக்கிற தலைவர்கள பத்தியே நீங்க பாடம் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த தமிழர்களுடைய கலாச்சாரமும், நாம தமிழன்னா யார் அப்படிங்கிற ஒரு தெளிவும் குழந்தைங்களுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு காலங்காலமா
தமிழகத்து மீது 17 முறை படையெடுத்தார் கஜினி முகமது அப்படின்னு சொல்லி, அந்த 17 முறை தோத்து போன ஒருத்தரை பற்றி தான் எல்லாத்துக்கும் போதிச்சிருக்கிறாங்க. இந்த 17 முறையும் இவரை தோற்கடிச்ச தமிழன் யார் அப்படிங்கிறது வந்து எந்த பாடத்துலையும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் சொல்லித் தரல. அப்படியே தான் இப்போ இருக்கிற அரசாங்கமும் அதை நடைமுறைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. தயவு செஞ்சு தமிழன்னா யார், தமிழனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத வருங்காலத்தில் குழந்தைகளுடைய பாட புத்தகங்களில் கொண்டு வாங்க. இன்னும் 100 வருஷம் 500 வருஷம் சுதந்திரம் வாங்கின நாளை நம்ம கொண்டாடினாலும் அடுத்தடுத்து வர்ற தலைமுறைகள் வந்து இந்த சுதந்திரத்துக்காக போராடின தலைவர்கள் வந்து எப்போவுமே அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கணும். அப்படியான ஒரு விஷயத்தை வந்து தமிழகத்தில் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களோட ஆசை. அதையெல்லாம் விட்டுட்டு இந்த தமிழகத்துடைய 4வது தூணாக இருக்கிற தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறது மட்டும் அவங்க குறிக்கோளாக இருந்தால் மட்டும் பத்தாது. தமிழுக்காக எதையாவது செய்யுங்க. தமிழ்நாட்டில் சேனல் நடத்துகிறீங்க, நீங்கள் வடமாநில முதலாளியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழில் பேர் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது தமிழை நீங்கள் வளருங்க. தமிழுக்கான முன்னுரிமைகளை உங்களுடைய தொலைக்காட்சிகளில் கொடுங்க. தொலைக்காட்சி நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே கலாச்சார சீரழிவாக தான் மக்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. கடந்த காலங்களில் தமிழர்கள் வந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போது நிகழ்காலங்களில் போதைக்கும் வெற்று விளம்பரங்களை நம்பி திரைத்துறைக்கும் நடிகர்களுக்கும் அவங்க அடிமையாக இருக்காங்க.